ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது முத்து சீதா கிட்ட போய் மீனா இப்படியெல்லாம் பண்ணுறா, கிறிஷை தத்தெடுத்துக்கிறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது முடியாதுன்னு சொல்லிட்டா. முதல்ல சரின்னு சொன்னவ பின்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டா. அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்றப்போ சீதா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வர வச்சு மீனா கிட்ட விஷயத்த சொல்லி பேசினாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு மீனா தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே மீனா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்துவை நினச்சி இவர் இந்த அளவுக்கு கிறிஷை தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மீனா தகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இங்கே முத்துக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுது நம்ம அருணால். அது எப்படி அப்படின்னா, முத்து செல்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே மீனா பற்றின விஷயங்களை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கிறிஷை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் மீனா வேண்டான்னு சொல்கிறா. ஏன்னு ஒன்றும் புரியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு முத்து செல்வத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி பேசிக்கிட்டு போகிறாரு. கிறிஷை சிஸ்டருக்கு நிறைய பிடிக்குமே, ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் செல்வமும் முத்துக்கிட்ட பேசிட்டு ரெண்டு பேரும் அதே குழப்பத்தோல் அப்படியே டீ குடிக்க போகலாம் அப்படின்னு டீ குடிக்க காஃபி சென்டருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே அருண் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சீதாவும் வீட்டில் இருக்காங்க. அப்போது சீதா கிட்ட எதுக்கு ஒன்று மாமா பார்க்க வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அப்படின்னு. ஏய் என்ன சும்மா எதுக்கு அங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பற்றி கேட்குறாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் சீதா சொல்கிறாங்க, அதாவது அருண் தானே, சும்மா நாம் என்ன மாமா ஏதோ பெரிய விஷயமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நல்ல விஷயமா தான், கிறிஷை தத்து எடுத்துக்கலாமா அப்படின்ற விஷயத்தில் அவங்க முடிவு பண்ணி பேசிக்கிட்டு அக்கா கிட்ட கேட்டு சொல்லி மாமா சொல்லியிருந்தாரு. அக்கா என்னன்னு தெரியல வேண்டான்னு சொல்கிறாலாம், அதான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலே மாமா என்கிட்ட கேட்டார். அதான் அக்காவை கூப்பிட்டு நானும் பேசி பார்த்தேன். அக்காவும் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கு தான் மாமா வந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு அருண் ஓ குழந்தைய தத்தெடுக்கிற அளவுக்கு போயிருக்கானா, அப்படி இவனுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, அப்போ ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லைன்னு தத்தெடுக்கலான்னு போயிட்டானா, அப்போ அவனுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமா அப்படின்ற மாதிரி அப்போவே அருண் யோசிக்க ஆரம்பிச்சு விடுறாரு. இதை வச்சு இப்போ பாரு உன்னை நான் எப்படி அசிங்கப்படுத்த போகிறான் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாரு அருண். முத்துவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எத்தனையோ தடவை என்ன பழி வாங்கியிருக்க, இந்த தடவை நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு தான் அருண் நினச்சி இருக்காரு மனசுக்குள்ளே. அப்புறம் முத்துவை தேடி அவரோட ஃப்ரெண்டோட கிளம்புறாரு அருண். முத்துவுமே அப்போ தான் காஃபி கொடுக்க டீ குடிக்க போய் உட்காடுறாங்க. ரெண்டு டீன்னு அப்படின்னு சொல்லிட்டு, டே சிஸ்டருக்கு என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையடா, நீயும் மாந்திரிகம் அது இதுன்னு கூட போய் பார்த்துட்டேன், ஆனால் சிஸ்டர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு செல்வமும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அருண் அப்படி போயிட்டுருக்கும்போது முத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாரு. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அங்கே போய் நிற்கிறாரு. நின்ன உடனே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரை பார்த்த உடனே முத்துவுக்கு பயங்கர கடுப்பாகுது, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, விடுடா நம்ம போகிற இடத்துக்குலாம் வேணும்னே அவன் நம்மளை தேடி வரான், இங்கே பாரடா முத்துவும் கண்டிப்பாக அவன் நான் அசிங்கப்படணும் அவமானப்படணும், அதுவும் குறிப்பாக நீ கோவப்படணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் பேசுவான், நீ மனசில் எதையும் வச்சுக்காதடா, அதாவது காதலே வாங்கிக்காத விட்டுடா அப்படின்னு செல்வம் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. இங்கே பாரடா நான் ஒரு பொறுமை இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையாக இருப்பேன், அளவுக்கு மீறி அவன் ஏதாச்சும் பேசினா நான் சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே சாமி மாலை போட்டுருந்தப்போ ஒரு முறை இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அப்போயாச்சும் மாலை போட்டுக்கிறேன் அப்படின்றதுனால பொறுமையாக இருந்தேன், இப்போ ஏதாச்சும் பேசினானா அதுக்கும் சேர்த்தி நான் டபுள் மடங்காக தருவேன் அப்படின்ற மாதிரி முத்து ஆல்ரெடி சொல்லிடுறாரு. அப்போ தான் இங்கே முத்துக்கு வேணும்னே ஆப்போசிட்டாக போய் உட்காந்துக்கிட்டு அருண் டீ சொல்கிறாரு. டீ சொல்லிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது, டே உனக்கு ஒன்று தெரியுமா, சில பேருக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லிடுறாரு. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னமும் குழந்தை இல்லை அப்படின்னா ஒழுங்காக ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும், அதை தத்தெடுக்க கூட துப்பு இல்லை, கரெக்டாக அதை கூட வழி நடத்த முடியல, குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தானே ஏதோ குறை இருக்கும், அதாவது குழந்தைய தத்தெடுத்துக்கணும் அப்படின்னா வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் குறை இருந்தால் தானே அதை மறைக்கிறதுக்காக ஒரு குழந்தைய தத்தெடுத்துணும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனசுக்குள்ளே அதாவது அவங்களுக்கு குறைய வச்சுக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாரு சில பேரெல்லாம். அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, குழந்தை பெற்றுக்கு தகுதியே இல்லாத அவனெல்லாம் போய் ஆம்பளைன்னு எப்படிடா இந்த ஊர் நம்புது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவா தான் டேரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு முத்துக்கே நல்லா தெரியுதோ, அப்படிங்க போனால் போட்டோம் நானும் பொறுமையாக இருந்தேன், என்னடா
ஓவரோ பேசிக்கிட்டே போகிறா அப்படின்னு முத்து வந்து சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போயிடுறாரு. சட்டையிலேருந்து கையை எடுறான். நான் உன்னை தான் பேசுகிறேன், உனக்கு தெரியுமா நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்கிறாரு. இப்போது நீ இந்த இடத்துல என்னை பற்றி தான் பேசுகிற அப்படின்னு நல்லாவே தெரியண்டா. சீதா கிட்ட நான் பேசினதை வச்சுக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருடா, தத்தை எடுக்கிறேன் தத்தை எடுக்காத போகிறேன், அதெல்லாம் என்னோட விஷயம், என் விஷயத்தில் நீ இதற்கு தலையிடுற, என்னடா என்ன இது ஆம்பளையே இல்லைன்ற மாதிரி பேசுகிற, பார்க்குறியா அப்படின்னுலாம் வந்து முத்து வந்து சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு சண்டைக்கிட்டாரு. பிள்ளை பெற்றுக்க துப்பு இல்லை, இங்கே ரவுடி ஆட்டம் சண்டை போட குடிகை, இதுக்கு மட்டும் வந்து தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் அருண் வந்து பேசுகிறாரு. என்னடா பேசுகிறா அப்படின்னு பயங்கர கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு முத்து வந்துட்டு. அப்போது செல்வமும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, அவரால் முடியறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக சண்டை வந்து 2 பேருக்கும் வாக்குவாதாயி 2 பேரும் அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. கடையில் இருக்கிறவங்க, அதாவது கடை ஓனரெல்லாம் கூட ஏப்பா இங்கே எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சுக்காதீங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ வய முடியா, நாங்களே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னது போலீஸ்காரனா இருந்துட்டு இந்த காலத்தில் இப்படி எல்லாமா சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் அந்த பையனை வம்பு கிழத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கடைக்காரரே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சமாளிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து முத்துவோடைய அப்பா அண்ணாமலையும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த பக்கமாக வாக்கிங் வந்துட்டுருக்காரு. ஸோ அதாவது ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த பக்கம் நடந்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் வந்து இவங்க சண்டை போடுறத பார்க்குறாங்க. யாரோ சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தான் பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியில் அது நம்ம முத்து அப்படின்னு உடனே ஓடி வராரு. அதாவது அண்ணாமலை கிட்ட அது உன் பையன் முத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி பப்ளிக்கில் சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ தான் வந்து ஹே முத்து அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வளைக்கிட்டு இருக்காரு. அப்பா உடுப்பா இவனை இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறான் அப்படின்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. அண்ணாமலை இவ்வளோ சொல்லவும் கேட்காம முத்து சண்டை போடுறதுனால அண்ணாமலைக்கு கோவம் வந்து பயங்கரமாக வந்து முத்துவை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாரு. என்ன அண்ணாமலை தோளுக்கு மேலே வளர்ந்தப்பயே எல்லாரும் முன்னாடி வச்சு கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு. பின்ன என்ன ஒரு முறை சொன்னால் இவன் கேட்குறானா, ஏதாச்சும் தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அருணுமே வந்து நின்று அப்படியே மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சிதிக்கிறாரு. இவனுக்கு அடி விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. செல்வமும் என்னப்பா இதெல்லாம் நீயும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு செல்வத்தை பார்த்து கேட்குறாரு. அப்பா நாங்கள் எவ்வளவோ பொறுமையாக தான் இருந்தோம், ஆனால் தோ இவன் தான் நீ தேவையில்லாமல் முத்துவை வம்பிக்கல தான், அதான் அவன் கோவப்பட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு. டே முத்து என்னடா ஆச்சு உனக்கு, எவ்வளோ சண்டை போட்டாலையும் கோவமாக பேசினாலையும் சீதாவுடைய புருஷன் அவர் பொறுமையாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு. அப்பா இவன் என்ன பேசினா தெரியுமா, தெரிஞ்ச அப்படியெல்லாம் பேச மாட்டேங்கப்பா அப்படின்னலாம் வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும்பா அப்படின்னு. அப்பா உண்மையிலேயே அவன் பேசின வார்த்தை முத்துவை கஷ்டப்படுத்தும், முத்துவை மட்டும் இல்லை எந்த ஆம்பளையாக இருந்தாலும் கஷ்டம்தான்ப்பா படுத்தும், அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் செல்வமே சொல்கிறாரு. என்னப்பா அருண், ஏன் தேவையில்லாமல் முத்துக்கிட்டே நீ வம்பு கிழத்துக்கிட்டே இருக்க, அவன் ஒதுங்கி தானே அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான், எதுக்கு தேவையில்லாமல் நீ அவனை வம்பு கிழக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணாமலை வந்துட்டு நான் ஒன்றும் இவனை பற்றி பேசலை, நான் யாரையோ எங்கேயோ பேசிட்டு இருந்தா இவனுக்கு என்ன தேவையில்லாமல் இவனை என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா அப்படியே ஆள் வந்ததும் மாற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே வந்து கேட்குறாரு. அப்போது போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சொன்னதுக்கப்புறமா முத்து அங்கேருந்து அமைதியாக கோவத்தோடு கிளம்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்ருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை வந்துட்டு கிளம்பு பாணி அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுறாரு. அருண் போனதுக்கப்புறமா வந்து செல்வம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் அருண் தான்ப்பா முத்துக்கிட்ட வம்பிலத்தான் முத்துவை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசினா, அதான் முத்துவும் கோவப்பட்டு அடிச்சிட்டான், நீங்கள் ஆளும் அவசரப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவன் மேலே கையை நீட்டிட்டீங்களே அப்படின்னு. இந்த சமயத்தில் நான் அடிக்கலை அப்படின்னா அவன் இன்னமும் அருண் கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பான், எனக்கு வேறு வழி தெரியல அதுக்கு தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை செல்வதுக்கிட்ட சரிப்பா அப்படின்னு. சரி அவன் கோவத்தோட எங்கே போயிருக்கானோ போய் பாருப்பா அப்படின்னு. இல்லை அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்கிறாரு. இல்லை ஒருவேளை அங்கே வந்திருந்தானா அவனை பேசி அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அண்ணாமலை போகிறாரு. அப்போ அவரோட நண்பர் இருந்துக்கிட்டு ஏன்ப்பா திடீர்னு இப்படி அடிச்சுட்டா அப்படின்னு. எனக்கு வேறு வழி தெரியல, 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டா எப்படி, அவங்க 2 பேரும் நெருங்கின சொந்தத்தில் இருந்துக்கிட்டு எப்படி எடுக்கலாம், மீனாவுடைய தங்கச்சி புருஷன் அவனை போய் இப்படி அடித்தா எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவர் பேசி இருக்காரு. அதுக்காக பையனை போட்டு அடிப்பியாப்பா, அவன் தான் சொல்கிறான்ல அவன் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவசரப்பட்டு அடிச்சிட்டியாப்பா அப்படின்னு. நான் முத்துக்கிட்ட வீட்டில் போய் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. முத்து வந்து அப்போ தான் கோவத்தோட பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கவும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே என்னாச்சு அப்படின்னு கோவத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக மீனா, நீ பேசாதா, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு. ஏங்க நான் என்னங்க பண்ணேன், இப்போ எதுக்குங்க எவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. உன்னால தான் கண்டவெல்லாம் கண்டபடி என்னை பேசுகிறான், அசிங்கமாக தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து முத்து பேசிட்டு உடைச்சிட்ருக்காரு. அப்போது விஜயா வந்துட்டு இவனுக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா அப்படின்னு அப்படியே விஜயா மேலே தூக்கி போட போகிறாரு. அப்புறமா கீழே போட்டுடுறாரு. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ரோகிணி பின்னாடி மனோஜ் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு நிற்கிறாரு. இப்போ ரோகிணியுமே குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. ஸ்ருதி ரவி அவங்களுமே வந்து முத்துவை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. முக்கிய
முக்கியமாக மீனா ஏங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக நிறுத்துறீங்களா அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. கேட்க கேட்க முத்து வந்து போட்டு உடச்சிட்டே இருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே டேய் போதும் நிறுத்துறான்னு சொன்னேன், யார் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கிடாது பொருள் மேலெல்லாம் காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பேசுகிறோம். மாமா என்னாச்சு மாமா உங்களுக்காச்சும் தெரியுமா, வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படி எல்லாத்தையும் போயிட்டு உடச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் இவனை அடித்தேன், அந்த கோவத்தில் தான் இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் இவரை அடிச்சிங்களா, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு. ஓ அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கானா, அதுக்கு தான் இப்படி கோவத்தோட எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறானா ரோகிணி அப்படின்னு மனோஜ் வேறு அப்படி சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரையும் அவன் தான் அடிப்பான், இப்போ அவன் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு மனோஜ். வந்துட்டு மனோஜ் கொஞ்ச நேரம் அமைதியாக முத்து காதில் மட்டும் இது விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னங்க ஆச்சு, வழக்கம் போல எதனா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தானே, அதான் பார்த்து 2 விட்டிங்களா, இவனெல்லாம் சின்ன வயசுல அடித்து திருத்திருக்கணும், விட்டது தான் இப்போ தப்பாக போச்சு, அதான் இந்த அளவுக்கு ஆடிட்டு திரிறான், என்னங்க பண்ணாயமா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. முத்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை இருந்துட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் என்னாச்சு முத்துக்கு, அப்பா ஏன்ப்பா முத்து அடிச்சிங்க அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாருமே கேட்குறாங்க. ஸ்ருதி, ரவி, மீனா எல்லாருமே எதுக்கு மாமா இவ்வளோ கோவப்படுறாரு, ஏதோ அசிங்கப்பட்டேன் ஒன்னால தான் அப்படின்னு என்ன காரணமாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா அதான் சீதா புருஷன் அருண் இருக்காருல்ல, அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது டீ கடையில், நான் அந்த பக்கமாக போயிட்டுருக்கப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்ன எதுன்னு கேட்கலான்னு பொறுமையாக இருக்க சொன்னால் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, அதான் இவன் அடிச்சிட்டேன், அப்புறம் அந்த பையனையும் பண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. உங்களுக்கும் அருணுக்கும் என்னங்க சண்டை அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. முத்து பயங்கர கோவத்தோடு நின்றுட்டு இருக்காரு. இவன் ஏதாச்சும் தேவையில்லாமல் அவங்ககிட்ட வம்பிழுத்திருப்பான், ஏற்கனவே இவனுக்கும் அவனுக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு. முத்து அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும்னு நீ உன் பாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்ல, எதுக்குடா சண்டைக்கு போகிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்பா நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்களே என்ன அடிச்சிட்டிங்களப்பா, எந்த தப்புமே பண்ணாத என்ன அடிச்சிட்டிங்களப்பா அப்படின்னு. முத்து நான் உன்னை தாண்டா அடிக்க முடியும், கண்டவன் அவன் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து பேசிகிட்டு இருக்காரு. அருண்கிட்ட உங்களுக்கும் அருணுக்கும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு. மீனா அமைதியாக போயிடு, நான் உன் மேலே செம காண்டில் இருக்கேன், அவன் என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா அவனுக்கு, நான் நேற்று சீதா கிட்ட போய் பேசினேன், சீதா வந்து உங்ககிட்ட பேசினால கிருஷி விஷயமா, கிருஷ்ண தத்தெடுத்துக்கிற விஷயமா, அது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் அதுக்கு என்னங்க, நான் தான் மீனா கிட்ட தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன்ல, உங்ககிட்டயும் நான் தெளிவாக பேசிட்டேன், அதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, அதான் நான் முடிவு எடுத்துட்டேன்ல அப்படின்னு. மீனா நீ முடிவு எடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை சீதா கிட்ட சொன்னதுனால சீதா அருண் கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு, அருண் வந்து கண்டபடி என்னை எவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசினா தெரியுமா, எந்த ஆம்பளையாக இருந்தாலையும் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டான். ஏன் ரவி, ஸ்ருதி, மனோஜ், தோ அப்பா யாருமே அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏன் நீயா இருந்ததா கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ அவனை என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ரவியை பற்றி யாராச்சும் தப்பாக பேசினா ஸ்ருதி நீ அமைதியாக இருப்பேன் அப்படின்னு. கண்டிப்பாக நான் அமைதியாக இருக்க மாட்டேன் முத்து, உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்து கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு என்னை அமைதியாக இருக்க சொல்கிறியா மீனா அப்படின்னு. பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களே தவிர என்ன பேசினான்னு சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இவன் ஏதோ முத்துவை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காமா அருண், செல்வம் என்கிட்ட அறகுறையா விஷயத்த சொன்னான், இதே இவனுக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை, அதான் குழந்தைய தத்தெடுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் அருண் பேசியிருக்கான், அதான் முத்துக்கு கோவம் வந்திருக்கு, அதான் அடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லவும் இதை கேட்டு மீனாக்கு ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுது. அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்றுடுறாங்க, அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. எல்லாருமே இந்த விஷயத்த கேட்டு கோவப்படுறாங்க. ஸோ வந்து கிருஷி விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டுருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம். அப்போ மீனா அடுத்த நிமிஷமே ரோகிணியை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு முத்து அதுக்காக ஏன்டா இவ்வளோ கோவப்பட்டு பப்ளிக்கில் சண்டை போடுறா, உன் பேரெல்லாம் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்பா அவன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறமும் என்னால் எப்படிப்பா இருக்கப்படும், எனக்கு குழந்தை பெற்றுக்க தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அசிங்கமாக பேசுகிறான், என்னால் பார்த்துக்கிட்டு எப்படிப்பா இருக்க முடியும், என்னால் குழந்தை பெற்றுக்க வக்கீல அப்படின்னு தான் நான் கிருஷ்ண தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான்ப்பா, அதுக்கு கூட எனக்கு யோகிதை இல்லை அப்படின்னு பேசுகிறான்ப்பா, அதுக்கெல்லாம் யார் காரணம், மீனா தானே, மீனா அன்னைக்கு சரின்னு சொன்னால் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்கிறா, இன்னைக்கு சரி அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா கிருஷ்ண தத்தெடுத்திருந்தா கண்டவெல்லாம் அப்படி பேசுவானா, என்னால் அதுக்கு கூட வக்கீலாத மாதிரி மீனாவை நான் தத்தெடுத்துக்க கூட சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் எதுக்குமே கையாலாகாத மாதிரி என்னை ஆம்பளையே இல்லைன்னு பேசுகிறான்ப்பா அவன், எனக்கு எவ்வளோப்பா கோவம் வரும் அப்படின்ற மாதிரி முத்து பேசவும் இப்போ மீனாவுக்கு கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. நல்லா அழு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டே முத்து மீனா கிட்ட எதுக்குடா கோவத்தை காட்டிட்டு இருக்க அப்படின்னு.
அண்ணி ஏன் அருணுக்கு முத்து மேலே இவ்வளோ கோபம்? சீதா கிட்ட பேசின விஷயத்த அதோட மறந்துருக்க வேண்டியது தானே. எதுக்கு முத்துவை தேடி வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணணும், வம்பிழுக்கணும்? யாராக இருந்தாலும் இப்படி கேட்டால் அமைதியாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் அருணும் சாரி ஸ்ருதி ரவி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அவன் கேட்டது அப்படி தப்பு தான், நான் பேசினதை நியாயப்படுத்தலை, அதுக்காக அவனால நான் கேள்வி கேட்க முடியுமாடா, உன்னை தானே கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் விஷயாவால் கூட எதுவும் பேச முடியல. ஏன்னா தான் பெத்த பிள்ளை, அவங்க பெத்த பிள்ளைய ஸோ குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை அப்படின்றப்போ அவங்களால என்ன பேச முடியும் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஏற்கனவே அவனுக்கும் இவனுக்கும் ஆகாது, இந்த விஷயத்த வச்சு அவன் தேவையில்லாமல் வந்து இவன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான், இவனும் அவங்ககிட்ட சண்டை போட்டு நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது சரிதான், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை யாராச்சும் பெற்று கொடுத்துருந்தா இந்த மாதிரி கண்டவெல்லாம் ஏதாச்சும் பேசுவானா? அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். என் பிள்ளைக்கு அதாவது இவனை பார்த்து குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்கான். பூ கட்டுறவில்ல உன்னதாண்டி அப்படின்னு அப்படியே மீனா பக்கம் திருப்புறாங்க. விஜயா வந்துட்டு நீ ஒழுங்காவோ இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடுத்துருந்தா அவனை எதுக்கடி குறை சொல்ல போகிறாங்க, உனக்கு தான் ஏதோ குறை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து விஜயா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, அப்போ உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனையா? அவன் சொன்ன மாதிரி அதாவது உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், ஏன் அவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காது, உனக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை அப்படின்னு தான் முத்து கிறிஸ்ட தத்து எடுத்துக்கணும்னு நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கீங்க. இப்போது முடியாதுன்னு சொல்லி, அதாவது அந்த பையனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ வேணான்னு விலகி போகிற, ஏதாச்சும் வம்பு வரும் பிரச்சனை வரும்னு. இப்போ அவன் வேணும்னு சொல்கிறான், அதுக்கு தான் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையா? அதுக்கு தான் அவன் அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கானா அப்படின்ற மாதிரி. விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எரியிற நினப்பில் எண்ணெயை ஊட்டிகிட்டு இருக்க, அப்படியெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, நீயும் ஒரு பொண்ணு தானே, எப்படி மீனாவை பார்த்து உனக்கு அப்படி கேட்க மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. ஸ்ருதியுமே கேட்குறாங்க, ஆண்டி என்ன பேசுகிறீங்க மீனாவை பார்த்து, அவங்களுக்கு என்ன வயசாகிடுச்சு ஆண்டி? இங்கே பாருங்கள், நான் இன்னும் வெளிப்படையாக ஓப்பனமாக சொல்லட்டுமா, முத்துவுக்கும் மீனாவுக்கும் அங்கே படுத்து தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் கூட வசதியே இல்லாமல் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களால எப்படி ஒரு ப்ரைவசியாக ஒரு ஃப்ரீடமை விட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும்? 4 வார்த்தை அவங்க பர்சனலாக பேசக்கூட இந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி கேட்குறது நியாயமா ஆண்டி அப்படின்ற மாதிரி ஸ்ருதி நல்லா உரைக்கிற மாதிரி கேட்குறாங்க விஜயாவுக்கு வந்து. அப்போ அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸ்ருதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, மீனாவுக்கும் முத்துவுக்கும் தங்குறதுக்கு எங்கள் ரூம் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ எங்கள் குழந்தை பெற்றுக்கணும்? குழந்தை பெற்றுக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க 2 பேருக்குள்ளே என்ன குறை இருக்குது? இன்னும் வயசு இருக்குது, சம்பாதிக்க வேண்டிய வயசு, நல்லா சம்பாதிச்சு குழந்தை பெற்றுக்க வேண்டியது அவங்களுடைய விருப்பம். அவங்க எப்போ வேணாலும் பெற்றுப்பாங்க, ஏன் அவங்க வேணான்னு கூட தள்ளி போட்டுக்கலாம்ல. இதை வச்சு நீங்களாம் எல்லாரும் எப்படி அவங்க ஆளாளுக்கு ஒருத்தவங்க கற்பனை படிக்கிட்டு அவங்களை இப்படி அசிங்கம் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாரு விஜயா கிட்ட. அதை கேட்டு அவங்க அமைதியாகிடுறாங்க. இப்போது இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரோகிணி நீ சீக்கிரமாக ஒரு குட் நியூஸை சொல்லிவிடு, இல்லைன்னா அப்புறம் மற்ற கோவமும் உன் மேலே திரும்பிடும் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் வந்து ரோகிணிக்கு அதில் குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மீனா மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க. மீனா நீ விடுமா, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இதை பற்றி சீதாக்கிட்டையும் நீ எதுவும் பேசி சண்டை போட்டுக்காதம்மா. முத்து இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, தேவையில்லாமல் இனி அந்த அருண்கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்காது, அவனே எதாச்சும் பேசினாலும் ஒதுங்கி வர்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. முத்து உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ என்ன அப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கியே, இதெல்லாம் யாரால வந்த பிரச்சனை? நீ மட்டும் கிறிஷ தத்தெடுத்துக்க ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே முத்து வந்து கேட்கவும் மீனாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என்னால் என் புருஷன் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளையோ காப்பாற்ற போய் என் புருஷனை நான் இழக்க போகிறேன், எங்கள் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து அசிங்கப்பட்டதுனால மீனா இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.